you, sir. So, அடுத்ததான் மேடம் நான் இங்கே கூப்பிடுறதுக்கு முன்னாடி மேடம் கிட்ட ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா சார் சொன்னாங்க இதெல்லாம் எனக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு பட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது நான் ஸ்கூலில் படிக்கும் போது ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து மேம் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க கோவில்பட்டியில் நடந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க ஸோ அப்போ மேம் சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் தி இன்ஸ்பிரேஷன் நான் இங்கே இருக்கிறதுக்கு காரணம் ஸோ நீங்கள் வரணும் இதை தாண்டி அதாவது வீட்டை தாண்டி வெளியில் வரணும் அப்படின்னா படிக்கணும் போராடணும் அதை தாண்டினாதான் உங்களால் ஜெயிக்க முடியும்னு அன்றைக்கி மேம் சொன்னாங்க அன்றைக்கி அவங்க சொன்ன வார்த்தைகள் இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குது நான் இங்கே வந்து இருக்கிறதுக்கான ஒன் ஆஃப் தி டிரைவிங் ஃபேக்டர் அதுவும் கூட தேங்க்யூ மேம் ஸோ அடுத்ததான் நமது சிறப்பு விருந்தினர் திரு கனிமொழி கருணாநிதி அவர்களை கௌரவிக்குமாறு நமது முதன்மை தலைமை இயக்குனர் திரு வெங்கடேஸ்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக நமது முதன்மை தலைமை இயக்குனர் திரு வெங்கடேஸ்வர் அவர்களை கௌரவிக்குமாறு நமது தலைமை இயக்குனர் திரு அண்ணாதுரை அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ சார். அடுத்ததாக நமது கூடுதல் தலைமை இயக்குனர் திரு அண்ணாதுரை அவர்களை கௌரவிக்குமாறு நமது இணை இயக்குனர் திரு அருண்குமார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சார். அடுத்ததாக மக்களவை உறுப்பினர் திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்களை சிறப்பு விருந்தினர் உரை ஆற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். Media Mavins ஸ்பெஷல் வர்த்தலாப்னா டிஸ்கஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த டிஸ்கஷனுக்கு அந்த புரிதல் ரொம்ப முக்கியம். அதுக்கான மெனக்கெடலும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு புரியாத வார்த்தையாக அது இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் வர்த்தலாபுக்கு யாரையும் நிறுத்தி அர்த்தம் கேட்டிங்கன்னா தெரியல எனக்கு. இதற்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் இந்த முக்கியமான ஒரு ஊடகத்துறை, அதுவும் பெண்கள் ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான இந்த நிகழ்வை சென்னையிலே நடத்துவதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய வெங்கடேஸ்வர் அவர்களுக்கும் அண்ணாதுரை அவர்களுக்கும் ஸ்ரீவித்யா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நான் அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் ஊடகத்துறையில் தான் என்னுடைய my first career started as a journalist. So I'm very happy to be here, and especially due to something at home கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நான் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல். ஆனால் ஒரு பெண் குரல் என்னை அழைத்து இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ளணும்
ஊடகத்துறையை சார்ந்த பெண்களுக்கான நிகழ்வு என்ற பொழுது என்னால் மறுக்க முடியவில்லை. ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர் ஒன்ஸ் அகேன். ஊடகத்துறையில் பெண்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் முதலாக ஹிந்துவில் வந்து வேலை செய்ய சென்ற பொழுது டெஸ்கில் நிறைய ஓரளவுக்கு பெண்கள் இருப்பாங்க. அதுவும் ஆர்ட் ஃபீச்சர்ஸ் இதில் நிறைய பெண்கள் இருப்பாங்க. நியூஸ் சைடில் அவங்கள வந்து ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். டெஸ்கை தாண்டி வந்து ஃபீல்ட் ரிப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பெண். அதுவும் என்ன அவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் பீட்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல். இது மட்டும் இல்லை, நிறைய வந்து மீடியா ஹவுசஸில் ஊடகத்துறை சார்ந்த பத்திரிகை நிறுவனங்களில் ஒரு வாஷ்ரூம் கூட இருக்காது பெண்களுக்கு. ஏன்னா they were no women and they did not understand the need to have something like that. அங்கே வரவங்களுக்கு கூட வந்து அங்கே ஏதாவது வேறு வேலைக்காக வரக்கூடிய பெண்களுக்கு கூட ஒரு கழிப்பறை கூட இல்லாத ஒரு சூழல் இருந்திருக்கிறது, நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து இன்று ஊடகத்துறையிலே இருக்கக்கூடிய பெண்களுக்காக அப்படின்னு ஒரு நிகழ்வை தமிழ்நாட்டில் நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறோம்னா டெஃபினெட்லி வீவ் கம் அ லாங் வே. பட் ஆனால் அந்த லாங் வே வந்துட்டோங்கிறதுக்காக ஐ எம் நாட் சேயிங் வீவ் அச்சீவ்ட் அண்ட் வீவ் ரீச்ட் வேர் வி ஹாவ் டு பி. இன்றைக்கும் பெண்களுக்கு வந்து அந்த ஊடகத்துறையில் இந்த நிகழ்ச்சி முக்கியமாக வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், அரசாங்கம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை மக்கள்கிட்ட நீங்கள் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு டிஸ்கஷனுக்கான நிகழ்வு அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை தாண்டி நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு, நம்முடைய இடத்தை தக்க வைத்து கொள்வதற்கான ஒரு நிகழ்வாகத்தான் நான் இதை பார்க்குறேன். பிகாஸ் we have to find the space, we have to register our voices. அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற விஷயங்கள் அப்படின்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். இப்படி ஒரு ஒரு சூழலில் வந்து இங்கே ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எப்படிப்பட்ட வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது அப்படின்னா, ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு போனீங்கன்னா ஒரு ஒரு பாலிட்டிஷியனை பார்த்து ஒரு சீரியஸான கேள்வியை ஒரு பெண் ஜேர்னலிஸ்ட் கேட்கும் பொழுது அவங்க அதை ரொம்ப சுலபமாக தாண்டி ஒரு ஆணை பார்த்து உங்கள் கேள்வி என்னன்னு கேட்பாங்க. I've seen it happen because a woman is not capable of asking a serious political question. அப்படி தாண்டி இன்சிஸ்ட் பண்ணி கேட்டால் அவள் ஒரு ஆணை போல கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறாள். So immediately she is labeled as something she should not be and she should not be doing. முக்கியமாக வந்து டெலிவிஷனில் இருக்கக்கூடிய பல பெண்கள், நிறைய ஜேர்னலிஸ்ட் வந்து பெண் ஜேர்னலிஸ்ட் வந்து அதிகமாக வர தொடங்கியது வந்து பிரிண்ட்டை விட விஷுவல் மீடியாவில் டிவியில் தான். அப்போ அந்த பெண்கள் எதிர்கொள்ள வேண்டிய, இப்போ சோஷியல் மீடியாங்கிறது இவ்வளவு பெரிய விஷயமாக இல்லாத காலகட்டத்தில் அந்த பெண்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒன்று, they are very aggressive. I've heard so many politicians, so many journalists say this. They are very aggressive. But when a man is very aggressive, it is always that he never gives up. He's got the guts, he's got the courage to stand up and ask the question. But அதே ஒரு பெண் அந்த கேள்விகளை முன்வைக்கும் பொழுது அதே ஆக்ரோஷத்தோடு அதே தீர்மானத்தோடு செயல்படும் பொழுது வந்து they are insecure and they are aggressive because of their insecurity. இப்படி தொடர்ந்து இந்த லேபிளிங், அந்த பெண்கள் மீதான வன்முறை, இன்னைக்கு வந்து ஆன்லைனில் நம்ம பார்க்கக்கூடிய வன்முறை, இது வந்து புதுசாக வந்துட்ட ஒரு விஷயம்னு இல்லை. நான் பல நேரங்களில் வந்து அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் மேலே, பெண் ரிப்போர்ட்டர்ஸ் மேலே வந்து இந்த இருந்திருக்கக்கூடிய அந்த காழ்ப்புணர்வு, அந்த வெறுப்பு,
அந்த அந்த இடத்துல வந்து அவங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த சமூகத்துடைய அந்த கருத்தியல் எப்படி வன்முறையாக மாறி இருக்கு அப்படின்னு பல நேரங்களில் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு கலவரத்தின் போது ஒரு ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு யங் ஜேர்னலிஸ்ட், everybody's violence turned against her and she was abused. ஒரு ரிப்போர்ட்டர் அங்கே வந்து ரிப்போர்ட்டிங்க்கு போன ரிப்போர்ட்டர், when she was abused, she was attacked. and இன்னைக்கே அந்த பெண் வந்து ஊடகத்துறையிலேயே இல்லை. இப்படி இதிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் எத்தனையோ இருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் மீறி நான் நத்திங் கேன் சேஸ் மீ அவுட் ஆஃப் தி ஸ்பேஸ் அப்படின்னு நின்று போராடி கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் உங்களை போல இன்னும் இருக்கிறாங்க. அது வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய, நம்பிக்கை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பட் ஐம் நாட் லுக்கிங் டவுன், ஐம் நாட் சேயிங் லீவிங் தி ஸ்பேஸ் அண்ட் மூவிங் அவுட் இஸ் ராங். பிகாஸ் எல்லாராலையும் வந்து ஒரு அளவுக்கு தான் ஹேட் எடுத்துக்க முடியும், ஒரு அளவுக்கு தான் வந்து அந்த வெறுப்பை ஏற்றுக்கொள்ள தாங்கிக் கொள்ள முடியக்கூடியவர்கள் வந்து எல்லாராலையும் முடியாது, அது அவசியமும் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு வெறுப்பு, காழ்ப்பு இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இந்த இடத்துல இருந்து நகர்ந்து இருக்கக்கூடிய பெண்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. அது வந்து நீங்கள் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து பப்ளிக் ஸ்பேஸில் எந்த இடத்துல இருக்கக்கூடிய, அரசியலில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கலாம், திரைத்துறையில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கலாம், இல்லைன்னா எழுத்தாளர்களாக இருக்கலாம், சிந்தனையாளர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அந்த பெண்கள் ஒரு கருத்தை முன்வைக்கும் பொழுது இந்த ஒரு கருத்தை அந்த பெண் முன்வைக்கும் பொழுது இந்த சமூகத்திற்கு கொஞ்சம் முரணாக இருக்கக்கூடிய ஒரு கருத்தை அந்த பெண் முன்வைக்கும் பொழுது இன்னைக்கு அந்த அது கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எப்படிப்பட்டது அப்படின்னு நீங்கள் அத்தனை பேரும் உணர்ந்திருப்பீர்கள். There is no woman who has expressed herself on social media who has not faced that lash, the trolling and those character assassination, targeted assassination. ஒரு பெண் ஒரு கருத்தை முன்வைக்கும் பொழுது it is her personal life which is always targeted. நம்ம சுலபமாக சொல்லிடலாம் பல நேரங்களில், that seems to be the logical answer. ஒரு ஆணை வந்து நோக்கி இந்த கருத்துக்கள் சொல்லப்படும் பொழுது அவங்க அதை எப்படி ஒதுக்கி தள்ளிட்டு போகிறாங்களோ அது போல் நாம் ஒதுக்கி தள்ளி விட்டு போக வேண்டும். நிச்சயமாக வந்து that is the final space we have to reach. ஆனால் அதை ஒதுக்கி தள்ளி விட்டு போவதற்கு இந்த சமூகம் தன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறதா, அதற்காக நம்மை தயார் செய்திருக்கிறதா? கிடையாது. ஏன்னா we are always women, as women you are always brought up with guilt. You are responsible for your family, you are responsible for இப்போ ஒரு ஆண் வந்து டார்கெட் ஆகும் பொழுது இந்த மாதிரி விஷயங்களுக்கோ, இல்லைன்னா ஈவன் வென் ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு அரசாங்கத்தை எதிர்கொள்ளும் பொழுதோ, கருத்துக்களை முன்வைக்கும் பொழுதோ, அந்த அரசாங்கத்தின் அந்த கோபம், அந்த வீச்சு, அது வந்து அவர்களை நோக்கி திரும்பும் பொழுது அரெஸ்டாக இருக்கலாம், இல்லைன்னா வேற விதத்தில் வந்து அவங்க த்ரெட்டன் பண்ணப்படும் பொழுது அந்த குடும்பம் அவர்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும். நிற்கலைன்னா அந்த குடும்பம் சரியில்லை. அது ஜேர்னலிஸ்டாக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் when they take on something bigger than them, larger than them, and when they think they're right, the entire system around them has to support them, understand, celebrate them. But when a woman becomes a target because she's taking on an institution or a government or a political party or a leader, she has to protect her family first. It becomes her responsibility to protect her family, to become responsible for what the family goes through. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து
தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. இந்த சமூகம் வந்து நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடிய, பெண்கள் கிட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள், இந்த குடும்பம் என்கிற அமைப்பு நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களும், ஒரு ஆண் அது எந்த தளமாக இருந்தாலும் அவர்களிடம் இருந்து எதிர்பார்க்கக்கூடிய, அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ங்கிறது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அண்ட் டயபாலிக்கல். ஸோ இத்தனையும் தாண்டி இங்கே இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட், இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வந்து அவர்களுக்கு என்று ஒரு ப்ரொடெக்ஷன் இன்னைக்கு வந்து எத்தனையோ பேர் வந்து they go into depression, they are not able to handle it because ஒரு கமெண்ட், ஒரு ஜேர்னலிஸ்டோட ஒரு கமெண்ட்டோ இல்லைன்னா வந்து ஒரு விஷயத்தை வந்து அவங்க தேடி போகக்கூடிய ஒரு சூழல் வரும் பொழுதோ, வாட் தே கோ த்ரூ, த ஹேட், த கமெண்ட்ஸ் அபவுட் வந்து ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். நான் சில நாட்களுக்கு முன்னால் இன்னொரு எதிரணியிலே இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோடு பேசிக்கொண்டது, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோடு பேசிக்கொண்டு ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் வந்து சோஷியல் மீடியா பற்றி பேசிகிட்டு இருக்கும் பொழுது, ஹவு விமன் ஆர் பீயிங் டார்கெட்டட் பற்றி பேசி கொண்டு இருந்த பொழுது கமெண்ட் போட்டுட்டு படிக்காமல் வந்துட்டா பெட்டருன்னு ரெண்டு பேருமே சொல்லிட்டு இருக்கோம். we are supposed to read. நாங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு என்ன எதிர்வினைகள் வருதுன்னு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு இடத்திலே இருக்கக்கூடிய ரெண்டு பேர் அதை வந்து அந்த கமெண்ட்டை படிக்காம வந்துட்டா நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய, பாதினே வந்து அதை பண்ணிட்டாலே போதும் நம்ம நிம்மதியா இருக்கலாம்னு ரெண்டு பேரும் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கோம்னா, இன்னைக்கு இந்த பொது தளங்களிலே பணியாற்றக்கூடிய பெண்களுடைய நிலை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது there are so many young journalists, young women who come into media. ஸோ அவங்களுக்கான ப்ரொடெக்ஷன், அவங்களுக்கான அந்த இடம் அது கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிக்கிட்டே தான் வருது. கிட்டத்தட்ட 73% of women journalists who've work all over the world, அவங்க வந்து 73% மேலே they are being targeted, they are being abused and they are being threatened and with violence and violence of different kinds. அவங்க குடும்பத்தை, அவங்கள. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நாம் ஒவ்வொரு நாளும் எதிர்கொள்ளக்கூடிய நிதர்சனம். இந்த நிதர்சனத்திற்குள் நாம் எப்படி பணியாற்ற போகிறோம், ஒருத்தரை ஒருத்தர் நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நாம் சிந்திக்க வேண்டும். ஏன்னா இதை நம்ம சரி செய்யலைன்னா மறுபடியும் இது இந்த சோஷியல் மீடியாங்கிறது இட்ஸ் another world which we have created. அண்ட் அது உண்மையான ஒரு உலகம். நம்ம வந்து சோஷியல் மீடியாங்கிறது வந்து இல்லை, இட்ஸ் நாட் த ரியல் வேர்ல்டு, நம்மளை ஏமாற்றிக்க முடியாது. இட் இஸ் த ரியல் வேர்ல்டு, இட் இஸ் ரியாலிட்டி, வி லிவ் வித் இட், வி ஆர் பார்ட் ஆஃப் இட். எப்படி வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வந்து டாக்டர்ஸ் ஆகும், என்ஜினியர்ஸ் ஆகும், வந்து ரைட்டர்ஸ் ஆகவும் ஒரு இடத்துக்கு, ஒரு பொதுத்தளத்துக்கு வந்து பணியாற்றிய பொழுது அவங்க வந்து it's so shameful. ஃபர்ஸ்ட் டாக்டர்ஸ் படிக்கணும், நான் வந்து மருத்துவத்துறைக்குள்ளே போகணும்னு நினச்ச பெண்கள் வந்து ஆண்கள் போல் உடை உடுத்தி கொண்டு ஆண் பெயரிலே போய் படித்தார்கள். இன்னைக்கு ஜேர்னலிஸ்ட் வந்து தன்னுடைய பேரை போடாமல், விமன் ஜேர்னலிஸ்ட் நிறைய இடத்துல தன்னுடைய பேரே போடாமல், பைலைனே இல்லாமல் எழுத வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள். இல்லைன்னா ஒரு ஆண் பெயரிலே எழுத வேண்டிய இடத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். So have we really progressed? ஆரம்பித்த இடத்துலையே பல இன்னைக்கும் வந்து சில நேரங்களில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் இந்த இன்னொரு ரியல் வேர்ல்டில் நாம் புது உலகத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம். ஆனால் அந்த இடத்திலும் அதே பிரச்சனைகள், அதே அவமானங்கள், அதே வேல்யூஸ், இதுதான் நம்ம, these are the same things which we are battling. So women,
நாட் தட் இன்னைக்கு கௌதமி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. வி நோ அவங்களுடைய உலகத்தில், அவங்களுடைய திரை உலகத்தில் என்னென்ன பயசஸை பெண்கள் தாண்டி வர வேண்டி இருக்கிறது. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு காலகட்டத்தில் வந்து பெண்களை மையப்படுத்தி கதைகள் வந்து கொண்டிருந்தது. இன்னைக்கு வேர் ஆர் தீஸ் மூவிஸ், வேர் ஆர் தீஸ் ஸ்டோரிஸ், வேர் ஆர் தீஸ் விமன்? இன்னைக்கும் ஒரு ஆணுக்கு பின்னால் நின்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணைத்தான் நாம் மறுபடியும் மறுபடியும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் எல்லா இடத்துலையும் வந்து we think that we've made a lot of progress, but sometimes actually when you look at it, when you analyze it, we are still somewhere where we started. ஸோ அதனால் பார்ப்பதற்கு நாம் பல இடங்களை கடந்து வந்து விட்டோம் அப்படிங்கிற அந்த நிலை இருந்தாலும் இன்னும் பல உற்று நோக்கினால் இன்னும் அதே இடத்துல நாம் நின்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த சூழலும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ விமென் who are in different fields, who are coming out of their shells, of the so-called protection of their homes, to make a difference, to work, to stamp their identity on this world. Ivanga, we all have to come together, support each other. Of course there are men, like Periyar, there are men who've crossed being a man and who could honestly talk about women's liberation and understand what feminism is. So avargalayum inaithukondu we have to create this network where a woman supports and reaches out to help, support and stand by each other to cross these hurdles, to break these hurdles and go ahead and make a difference. Thank you and all the best to you. Thank you so much, ma'am. அடுத்ததாக நமது சிறப்பு விருந்தினர் மிஸ் கௌதமி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திரைப்பட தணிக்கை துறையின் உறுப்பினராக உள்ள திருமிகு கௌதமி அவர்களை கௌரவிக்குமாறு நமது கூடுதல் தலைமை இயக்குனர் திரு அண்ணாதுரை அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். Thank you, sir. Thank you, ma'am. அடுத்ததாக திருமதி கௌதமி அவர்களை சிறப்புரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். Good morning to everyone. And before I greet everyone, I would like to apologize for my late coming to Srimati Kalimuri ji, Shri S. Venkateshwara ji, Shri Anadare ji, and to everyone here. It's a pleasure to be here, and it is an honor to be here. I know that through those of you that are here, and through that bank of cameras here in front of us, I'm actually speaking to a great many more number of women. And the reason I said it's an honor to be here
is because every one of you is a warrior. For a girl to step out of the comfort or confines of her home and family, to go to school, to go to college, itself is a big achievement today. Srimati Kanimurji has spoken at length about the challenges that women face today, women of all ages. And she has not exaggerated at all. Every day is a test of our strength, of our resilience, of our ability to keep taking aggressive, oppressive, subversive violence in many forms. And yet, women keep getting up, women keep holding their head up, women keep fighting. And I salute every one of those women, whether they're 5 years old or whether they're 50 or any age. I salute each and every one of us who gets up, who continues to dream, who continues to believe in herself, no matter what she might face around every day, day in and day out. Paramori. All of us have heard this, I think, many times since we were kids. The hand that rocks the cradle, you can complete in many ways. Rules the world, guides a nation, shapes a destiny, realizes a dream. There are so many ways of completing that. And the reason I'm bringing that here is, this is not just for a mother. Every woman is a nurturer. Every girl is a nurturer. Right from the time a little girl who's a sister to a baby brother or a baby sister learns how to rock that cradle, learns how to take care of that baby sibling when the mother is not there. So every girl, every woman is a mother and a nurturer. இப்போ இதில் ஒரு சின்ன டைகாட்டமி இருக்குது. மதர், மெட்டர்னல் ஃபீலிங்ஸ், நர்ச்சரிங் அப்படின்னா ரொம்ப மென்மையானவங்க, ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட், ரொம்ப ஸ்வீட். அதெல்லாம் அந்த சாஃப்ட்னஸ், அந்த ஸ்வீட்னஸ், அந்த மென்மை, அந்த க்யூட்னஸ் எல்லாமே only to our children, only to those that depend upon us, only to those that give and take our love. Ilya. And these little ones that we are protecting in many ways, as I said, as a mother, as a sister, as a teacher, in so many ways, as a friend. When they are threatened, what do? We rise up. We stand up. நமக்குள்ள இருக்குன்னு தெரியாத ஒரு தைரியம் முன்னுக்கு வருது. நமக்குள்ள இருக்கு நமக்கே தெரியாத ஒரு பலம் முன்னுக்கு வருது. We find the strength and the courage within ourselves to stand up and face anything that is threatening whoever and whatever we love. இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? Do all of you agree? Yes. Little louder. Yes, ma'am. Yes. So, now the simplest and most important question is, more than anybody else that you are protecting, that you give your love, that you give your everything to, don't you think it all starts with yourself? Don't you think you are the most precious person worth protecting and standing up for? Don't you think that you are the one you should first look out for? I'm not going to say more. In the thought வந்து ஒரு விதையா உங்க மைண்ட்ல போட்டுட்டே நம்புறேன். அப்பப்போ யோசிச்சுக்குங்க.
வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது when you're stuck in a queue, when you're holding a line waiting for someone to answer for an interview, take out this thought and think about it. I think you will find the secret to and the way to completely empower yourself. And that brings me to the other most important thing that I want to talk about. The most used and I believe highly abused word, empowerment. What is empowerment? I'm hearing it everywhere. Everywhere I'm hearing empowered women, empowered children, empowered this. What is empowerment? Being allowed to go out and work, being allowed to go out and earn a living, being allowed to work in a nurturing, supportive environment. Would any of you define this as empowerment? Yes or no? Agree or disagree, I'm fine with it, but I want to hear from you. I'm here to talk to you guys. Do you agree? Okay, so 50% of you agree. So what about it do you agree with? Agree with allowing them to do what they love in their careers, whichever it might be. Like, for example, journalism, working around somewhere around 12 and not questioning them what were you doing till 12 in the office, where do you come early and stuff like that. So you would feel that, or you believe that being allowed to do what you would want to do is empowerment. I don't say in that way exactly, but even nowadays education has become something of luxury, not allowing them to go to school to do whatever they want. So I don't think so. But and one thing what I feel is allowing them to they might be good and empowered, that they're doing something to love professionally. Okay. I appreciate your saying that. And I also know that a majority of women and indeed men think the same way. Now I'm telling you all of these, I gave I think 3 or 4 examples, right? I have a huge problem with all of them. And you know why? There's one word that's common in all the sentences. உங்களை உங்களுடைய கனவுகளை நினைவாக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் எடுக்கக்கூடிய ஒரு உரிமையை உங்களை செய்ய விடுறது, உங்களுக்கு அனுமதி கொடுக்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு? Somebody allowing you to exercise your rights, isn't there something fundamentally wrong in that? Right? It is your right. And if the same people that arrogate themselves to say, I allow you to do this, so therefore I am a good human being or I am your benefactor, can be male, female, can be anybody. I'm not targeting men or anything like that. Do you not think that there itself is the most vital separation of you and your identity? I can be a homemaker all my life. I need not step foot outside my door. When that is my choice, it is my right and that's my joy. That's my life. So I am empowered. And if I choose to step beyond, if I choose to explore my talents, my capabilities, even my dreams, that is also my right. And when I do that, I am empowered. And when someone says, this woman wants to do or say or be or live a life that I don't agree with, but I'm going to stand by, I might not help her, but I will not hinder her, because I need to be minding my own business and living my own life, and let her do her thing. Follow her dreams, make her mistakes. If I can applaud her in her success and be with her when she stumbles, I will do that. Otherwise, I will mind my business. That, I will say, is the empowered other person of whatever gender. Right?
More than empowered, I would say probably enlightened. So I want to not, drag this on further, but I really want you, women and men over here, to take these two thoughts out with you, because it all starts with you. I'm not talking about change. Just changing systems, changing the world. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நான் யாரு? எனக்குள்ள என்னென்ன திறமைகள் இருக்கு, என்னென்ன கனவுகள் இருக்கு, என்னோட வீக்னஸஸ் என்ன, என்னோட ஸ்ட்ரெங்க்ஸ் என்ன, என்ன நான் புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஆமாம், அந்த புரிஞ்சுக்கிற அந்த பயணத்தில் நான் தவறுகள் செய்வேன், நான் தடுக்கி விழுந்துருவேன். பரவாயில்ல, நான் எந்திரிச்சு நிற்பேன். கை கொடுத்து தோள் கொடுத்து கூட நடக்கிறவங்க இருந்தால் நல்லது, இல்லைன்னா கூட பரவாயில்ல, என்னால் முடியும். ஏன் என்னால் முடியுங்கிற ஒரு உறுதி எனக்கு இருக்கு தெரியுமா? உங்கள் எல்லாருக்கும் இருக்க வேண்டியது எதனாலும் தெரியுமா? And I'll come back to the first thing that I said. For every girl, for every woman of any age, to wake up in the morning, to go through her day, facing, dealing with, overcoming, smiling in the face of everything that a woman is subjected to, and getting up to do it again the next day, itself proves that there is no greater and no stronger and no more courageous warrior than her. So adella senju தொடர்ந்து day in and day out face பண்ணிக்கிட்டு overcome பண்ணி ஜெயிச்சு அடுத்த நாள் நிக்கிறோம்னா, we're all successful, victorious warriors. So இதெல்லாம் நம்மளால செய்ய முடிஞ்சா, you can't fight for your dreams. You can't take responsibility for your mistakes. You can't stand on your feet and look at what is in front of you and say, idu seiyalam, adu seiya venda. You can't take your decisions. Is there anybody who is better qualified than you to tell you what you should do? So please, keep this for yourself in your heart. Teach this to your children, boys or girls. Bring up the next generation to be truly enlightened and empowered, and to respect your fellow human being for who they are, man, woman or otherwise. And I promise you, that hand that rocks that cradle will truly make a right world, an enlightened and empowered world. And each one of you has the huge and infinite potential to do that in your own hands. So I trust that you will all see this, recognize this, and live it every moment of your lives, because it's your life and it's your right. Thank you so much for having me here. It's an absolute honor. God bless. Thank you, ma'am. நல்ல தொடக்கம் பாதி முடிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒர்க் ஷாப் மீடியா மேவன்ஸ் 2023 இன்னைக்கு நம்மளோட 2 ஸ்பெஷல் விமன்னால ரொம்ப நல்லா தொடங்கியிருக்கு. இதுக்காக 2 பேருமே அவங்க பர்சனல் லைஃப்லையும் ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் ரொம்ப பிஸியான டைமில் நமக்காக வரேன்னு ஒத்துக்கிட்டாங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். அண்ட் I also thank Venkateshwar sir and Annadurai sir for giving us this chance and liberty to do this event. Thank you, sir. Thank you, ma'am. As madam said, it's your dream, so you have fulfilled your dream. Adha sollirunga, mathi sollirunga. Yes, it's our dream. We will fulfill it. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம். For every International Women's Day, we do such programs in PIB. அதில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ், சார் சொன்ன மாதிரி ஒரேடியாக நம்மளோட ப்ராப்ளம் சால்வ் ஆக போகிறதில்ல. நாங்கள் ஒரு ஈவெண்ட் வச்சோம், அதுக்கு வந்து ஒரு விமன் ப்ரொடியூசர் வந்திருந்தாங்க, மீடியா ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க அடுத்த மீட்டிங்கில் அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, ஆஃப்டர் தி இன்ட்ராக்ஷன்
they started having a portable toilets in the shooting location avunga production house la. So that initiative they started. So adukapram vandu naanga FM meets vechirundom idu pannom. Innikku vandu we have women from print media, electronic media and online journalism, RJs, web portals as well as some podcasters and YouTubers. So this will create a network among the women from all over the media. Thank you, ma'am. Thank you so much, sir. Thank you. Thank you. Good. Will you close? Yes, we will break for coffee. Shall we take here? Yes, sir. Participants ella inga vandrunga. We will take a group photo with. We will take a photograph. Everyone, please come. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, முன்னாடி வாங்க. மேம் ரெண்டு பேருக்குமே அவங்க சொன்ன டைமோட ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கு. ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. எஸ் மேம். See. Madam. Others can come here. Please come. Sir, we will take the. Come now. ரெண்டு பேட்ச் ஆபீஸ் ஸ்டாஃப் Journalist will speak. கொஞ்சம் அப்படி புரிஞ்சுட்டு இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் டீஷர்ட் வாங்க ஸ்டாஃப் யார் இடத்துல போய்க்க வாங்க But